பும்ராவும் பிரசித் கிருஷ்ணாவும் ஒரு சூப்பரான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க போட்ட பேஸ் மட்டும் தான் பின்னால இங்கிலாந்தோட விக்கெட் சரிவுக்கு காரணமா அமைஞ்சதுங்க. அதோட ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா ஆகிய மும்மூர்த்திகளோட வருகை இந்திய அணிக்கு நம்பிக்கையும் எதிரணிக்கு அழுத்தத்தையும் கூட்டியிருக்குன்னு தாங்க சொல்லணும். இன்னைக்கு இந்தியா இங்கிலாந்து விளையாடிய முதல் ஓடிஐ போட்டியை பத்தி பார்க்கலாங்க. டாஸை ஜெயிச்ச இங்கிலாந்து அணி ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இங்கிலாந்து புத்திசாலித்தனமா பும்ரா ஓவர்ல விக்கெட் விடாம நிதானமா ஆடினாங்க. பும்ரா அவரோட அதே ஃபார்ம்ல பிரமாதமா பந்து போட்டாருங்க. இன்னொரு பக்கம் பிரசித் கிருஷ்ணாவும் பிரமாதமா பந்து போட இங்கிலாந்தால பவர் பிளேல ரன்களை சேர்க்க முடியலங்க. அதே சமயம் ஜேக்கப் பெத்தல் ஓபனிங்ல ரன்களை சேர்க்க தடுமாறிக்கிட்டு இருந்தாருங்க. ஆனா இந்தியா பக்கம் ரோஹித், கோலி, கில்னு பெரிய பேட்டிங் லைனப் இருக்கிறதால இங்கிலாந்து அணி பெரிய ஸ்கோரு அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதன் முதல் கட்டமா குர்னூர் பராரோட ஓவரை அட்டாக் பண்ணாரு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் டக்கட். அந்த ஓவர்ல 17 ரன்களும் அடிச்சாங்க. ஆனா குர்னூர் பராரோட 3வது ஓவர்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த ஓவர்ல 2 ஷார்ட் பால் போட்டு இங்கிலாந்தோட 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனையும் தூக்குனாரு குர்னூர் பரார். அடுத்து ஜோ ரூட், ஹாரி புரூக்னு 2 இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனு களத்துல வந்தாங்க. இவங்கள நிக்க விட்டா இந்தியாவுக்கு ஆபத்துன்னு கில்லு ஜஸ்பிரீத் பும்ராவை எடுத்துட்டு வந்தாருங்க. கில்லோட இந்த திட்டம் வேலை செஞ்சதுங்க. அவரு ஹாரி புரூக்கோட விக்கெட்டை தூக்குனாருங்க. அடுத்து பிரசித் கிருஷ்ணா, நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு 14வது ஓவர்ல ஜாஸ் பட்லர் விக்கெட்டையும் சாம் கரன் விக்கெட்டையும் தூக்குனாருங்க. இங்கிலாந்து 80 ரன்னுக்கு 5 விக்கெட்டு காலி. ஒரு பக்கம் ஜோ ரூட் மட்டும் நிக்கிறாருங்க. என்னடா நடக்குது இங்க, வரவும் போகவும் இருந்தா எப்படா ரன் அடிக்கிறதுன்னு. அடுத்து வந்த வில் ஜாக்ஸ் கொஞ்சம் ரன்களை சேர்த்தாலும் அவரும் சிவம் துபே ஓவர்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆக இங்கிலாந்துக்கு 107 ரன்னுல 6வது விக்கெட்டும் காலி. ஆனா ஜோ ரூட்டும் ஒரு கேட்ச் சிவம் டூபேவுக்கு அவரோட ஓவர்லயே கொடுத்தாருங்க. ஆனா சிவம் டூபே அந்த கேட்சை தவற விட்டாருங்க. ஒருவேளை அந்த கேட்சை எடுத்திருந்தா இங்கிலாந்தோட ஆட்டம் முன்னாடியே முடிவுக்கு வந்திருக்குங்க. அடுத்து வந்த டாசன் ஜோ ரூட்டுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்ததோட அப்போது பவுண்டரியும் அடிச்சு ஆட்டத்தை எடுத்துட்டு போனாருங்க. இன்னொரு பக்கம் விக்கெட்டுகள் போனதால ஜோ ரூட் நிதானமாவே ஆடினாருங்க. இந்த ஜோடி இங்கிலாந்த 107 ரன்ல இருந்து 228 ரன் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. இவங்க மட்டும் பார்ட்னர்ஷிப் போடலனா இங்கிலாந்து அணி 160 ரன்னுக்குள்ளேயே பொட்டலாம் இருப்பாங்க. 68 ரன் அடிச்சிருந்த டாசனை ஒரு அழகான ஷார்ட் பால் போட்டு தூக்கி அடிக்க வச்சு கேட்ச் கொடுக்க வச்சு அவுட் ஆகினாரு அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் இந்த ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சதோட மட்டும் இல்லாம பினிஷிங்ல ஜோ ரூட் அடிக்கிறதுக்கு இல்லாம மீதம் இருந்த 3 விக்கெட்டுகளையும் எடுத்து விட்டாரு. ஜோ ரூட் ஆட்டம் இழக்காம களத்துல நின்னும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. இங்கிலாந்தோட 270, 275ங்கிற கனவை தகர்த்தாரு. அதோட இந்தியாவோட வெற்றி வாய்ப்பையும் பிரகாசப்படுத்தினாரு. சிவம் டுபே விட்ட ஒரு கேட்சை தவிர மற்ற கேட்சுகளை இந்தியா பிரமாதமா பிடிச்சாங்க. அதுவும் ஜேக்கப் பத்தலோட கேட்சை வாஷிங்டன் சுந்தர் விழுந்து பிரமாதமா பிடிச்சாரு. பும்ரா பென் டெக்கட்டோட கேட்சை 6 லைன்ல அருமையா பேலன்ஸ் பண்ணி பிடிச்சாருங்க. கேஎல் ராகுல் பைஸ்ல ஒரு சில ரன்களை விட்டாலும் வில் ஜாக்ஸோட கேட்சை அருமையா டைவ் அடிச்சு பிடிச்சாருங்க. ஒரு பக்கம் கில் தெளிவா ஆடினாலும் இன்னொரு பக்கம் நிதானமா ஆடின ரோஹித் சர்மா சாம் கரன் ஓவர்ல அடிச்சாட போய் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. நல்லா கான்பிடென்டா ஆரம்பிச்ச கோலியும் 5 ரன்னுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓவர்ல எல்பிடபிள்யூல அவுட் ஆனாரு. இந்தியா 48 ரன்னுக்கு 2 முக்கிய பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை இழந்தாங்க. இங்கிலாந்துக்கு வெற்றி பெற குட்டியா ஒரு நம்பிக்கை எட்டி பார்த்துச்சு. ஆனா கில் களத்துல நங்குரம் போட்டு நிக்கிறதோட அப்பப்ப பவுண்டரிகளும் அடிக்கிறாரு. அவருக்கு துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் நிதானமா ஆடி பார்ட்னர்ஷிப் கொடுக்க இந்திய அணி வெற்றியை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. 80 ரன் அடிச்சிருந்த கில்லுக்கு காலில் வலி ஏற்பட ரிட்டையர் ஹர்ட் முறையில வெளியே கிளம்பினாரு. அடுத்து கேஎல் ராகுலுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு. வந்தவரு நல்லா தான் ஆடினாரு. ஆனா ஒரு குயிக் சிங்கிளுக்கு ஸ்ரேயஸ் ஐயரை கூப்பிட அவரும் ஓடினவரு வேகமா ஓடி கிரீஸ்க்கு போகாம பந்தை எடுத்துட்டாங்களா, நம்ம பக்கம் தான் அடிக்கிறாங்களா அப்படின்னு திரும்பி பார்த்துக்கிட்டே கிராஸா ஓட பந்தை எடுத்த ஹாரி புரூக்கு ஸ்ரேயஸ் ஐயர் பக்கம் இருந்த ஸ்டம்ப காட்டி இருக்குனாரு. சில இன்ச் கேப்ல ஸ்ரேயஸ் ஐயர் காலி. அடுத்து வந்த கேஎல் ராகுலும் 1 ரன்னுக்கு ஜாஸ் டங்க் ஓவர்ல இன்சைடு போல்டாக இந்தியா 160 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தாங்க. இங்கிலாந்து இன்னும் 2 விக்கெட்டுகளை எடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஜாஃபர் ஆர்ச்சர், டங்க், சாம் கரன் அப்படின்னு ஓவரை மாத்தி கொடுத்தாங்க. ஆனா வாஷிங்டன் சுந்தரும் அக்ஷர் பட்டேலும் பந்துகள் நிறைய இருக்கிறதால நிதானமா ஆடி விக்கெட்டுகளை விட்டு கொடுக்காம ஆடினாங்க.
அப்புறம் ஆதில் ரஷீத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அக்சர் பட்டேல் T20ல தோத்த வெறியெல்லாம் தீர்த்துக்கிற மாதிரி 6-4களை அடிச்சு இங்கிலாந்தோட நம்பிக்கையை உடைச்சாரு. அதோட தன்னோட 3வது ODI 50யையும் பதிவு செஞ்சாரு. வாஷிங்டன் சுந்தரம் கடைசியில ஒரு 6 அடிச்சு அரை சதம் போட்டதோட இந்தியாவையும் வெற்றி பெற வச்சாரு. இந்த ஜோடி 5வது விக்கெட்டுக்கு 102 ரன்களை சேர்த்து ஆட்டம் இழக்காம களத்துல நின்னாங்க. இந்தியா தொடர 1-0 அப்படின்னு முன்னிலை வைக்கிறாங்க. நன்றி மக்களே.